வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு 10% இடஒதுக்கீடுக்காக பன்னெடுங்காலமாக போராடி கொண்டிருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி. இந்த சட்டத்தை நிறைவேற்றுங்க சட்டமன்றத்தில் குரல் கொடுத்திருக்கிறார் மூத்த தலைவர் ஜி.கே. மணி. அதற்கு பதில் சொன்ன சட்டத்துறை அமைச்சர் மாண்புமிகு முதல்வர் என்ன சொல்றாங்க, நாங்க நிறைவேற்றணும்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் சாதி வாரி கணக்கெடுப்பை நடத்தி முடிச்சாதான் நிறைவேற்ற முடியும்னு சொல்றாங்க. இதை பார்த்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் இது திமுகவினுடைய சமூக அநீதியின் கோரமுகம் அப்படின்னு கடுமையா சாடி அறிக்கை விட்டிருக்கிறார். இப்படி இந்த வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு என்பது இன்னைக்கு ஒரு பெரிய பேசு பொருளா மாறி இருக்கு. இதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? இன்னும் 10-12 நாள்ல நடைபெற இருக்கிற விக்கிரவாண்டி இடைத்தேர்தல். வன்னியர் சமூகத்தினுடைய வாக்கு அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதிகளில் ஒன்றான விக்கிரவாண்டியினுடைய இடைத்தேர்தல், பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு செல்வாக்கு இருக்கக்கூடிய தொகுதிகளில் ஒன்றான விக்கிரவாண்டியினுடைய இடைத்தேர்தல், தங்களுடைய 3 ஆண்டு ஆட்சிக்கு ஒரு லிட்மஸ் டெஸ்ட் மாதிரி இந்த மக்கள் நல திட்டங்கள்லாம் மக்களுக்கு பிடிச்சதா இல்லையான்னு திமுக அரசாங்கத்துக்கு ஒரு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் மாதிரி இருக்க போகிற விக்கிரவாண்டியின் இடைத்தேர்தல். மாநில கட்சி அந்தஸ்தை வென்றெடுத்த நாம் தமிழர் கட்சி வேகத்தோடு புது வீரியத்தோடு மருத்துவர் அபிநயாவை களமிறக்கி இருக்கக்கூடிய விக்கிரவாண்டி இடைத்தேர்தல். அதனால தான் இன்னைக்கு ஒட்டுமொத்த கட்சிகளும் ஒரே பரபரப்பா இருக்கு. வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு என்பது மீண்டும் பேசு பொருளா இருக்குங்க. இதே விக்கிரவாண்டி தொகுதியில கடந்த ஏப்ரல் மாதம் திமுகவினுடைய எம்எல்ஏ புகழேந்தி அவர்கள் காலமானார். அவரு இப்ப நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் உடம்பு சரியில்லாத போதும் தொடர்ச்சியா அலைச்சி பரப்புரைக்காகவும் அங்கே எங்கே அலைஞ்சி முதலமைச்சர் இருந்த மேடையிலேயே அவர் உடல்நலம் குன்றி ஒரு மேடையில் மயங்கி விழுந்து ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் வீட்டுக்கு கொண்டு போய் அப்படியே தவறி போயிட்டாரு. இப்போ அதனால தான் அந்த தொகுதி காலியான தொகுதின்னு அறிவிக்கப்பட்டு, காலியான தொகுதின்னு அறிவிச்சுட்டா 6 மாசத்துல எலெக்ஷன் நடத்தி முடிக்கணும். இந்த இப்போ நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த கையோடு விக்கிரவாண்டி தொகுதிக்கான சட்டமன்ற இடைத்தேர்தலும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. கடந்த 13 வருஷத்துல இதே விக்கிரவாண்டி தொகுதியில் நடைபெறுகிற 5வது தேர்தல் இது. இப்போ 13 வருஷம்னா 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு எலெக்ஷன்னா இது 2வது இல்லை 3வது எலெக்ஷன் தானே இருக்கணும். ஏன் இது 5வது எலெக்ஷன்னா? ஒரு எம்எல்ஏ பதவியில் இருக்கும் பொழுதே தவறுவது விக்கிரவாண்டி தொகுதிக்கு ஒன்றும் புதுசு அல்ல. இப்போ ஏப்ரல் மாதம் புகழேந்தி அவர்கள் திமுக தவறி போனார். 2019ஆம் ஆண்டு திமுகவினுடைய ராதாமணி எம்எல்ஏ இதே மாதிரி தவறி போன போதும் ஒரு பை எலெக்ஷன் வந்தது. இந்த விக்கிரவாண்டி தொகுதியே தனி தொகுதியாக இருந்து தொகுதி மறுசீரமைப்பு செய்த பிறகு இன்னைக்கு பொது தொகுதியாக மாறி இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய பரபரப்பாக இருக்கு. ஏன் தெரியுமா? அதிமுக இந்த எலெக்ஷனை புறக்கணிச்சிருக்கிறாங்க. ரீசன், ஆளுங்கட்சி எப்பவுமே அராஜகம் அதிகமாக பண்ணோம், அதனால நாங்கள் தள்ளி நிற்கிறோம். பிஜேபி இந்த எலெக்ஷனில் நிற்கல, தேமுதிக இந்த எலெக்ஷனில் நிற்கல. அப்போ இந்த விக்கிரவாண்டி என்பது முத்தரப்பு போட்டி. ஒரு பக்கம் ஆளுங்கட்சி திமுக, இன்னொரு பக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி, இன்னொரு பக்கம் நாம் தமிழர் பாட்டாளி மக்கள் கட்சி திமுக. இந்த மும்முனை போட்டி தான். திமுகவை பொறுத்த வரைக்கும் வேட்பாளர் அன்னியூர் சிவா. அவர் விவசாய தொழிலாளர் சங்கத்தினுடைய ஒரு போஸ்டிங்கில் இருக்காரு, செயலாளர்னு நினைக்கிறேன். பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி மாநில பொறுப்பில் இருக்கக்கூடிய சி அன்புமணி, மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் கிடையாது, சி அன்புமணி அவர் பேரை கொண்டவர். நாம் தமிழர் பொறுத்த வரைக்கும் மருத்துவர் அபிநயா அவர்கள் களத்தில் நிற்கிறாங்க. இந்த 3 பேருக்குள்ள தான் போட்டி. பிரச்சனை என்னன்னா, இப்போதான் இந்த கள்ளக்குறிச்சி, அதாவது அங்கே விக்கிரவாண்டி அந்த விழுப்புரத்துல இருந்து ரொம்ப தொட்டுவிடும் தூரத்தில் இருக்கக்கூடிய கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய படுகொலைகள் 60 பேருக்கு மேலே அப்படியே துடிக்க செத்து போயிருக்கிறாங்க. அது ஒரு மிகப்பெரிய ஒரு கேம் சேஞ்சராக இருக்குமா? அது மட்டும் அல்ல, அங்க இருக்கக்கூடிய அந்த சமூக வாக்குகளினுடைய அரசியல் இருக்குல்ல, அதுவும் ஒரு பெரிய பேசு பொருளா மாறி இருக்கு. இப்ப நாம் தமிழர் கட்சியும் சரி, பாட்டாளி மக்கள் கட்சியும் சரி, அவங்க திரும்ப இந்த களத்தில் அவங்க கேட்கக்கூடிய கேள்வி ஒண்ணுதான். ரொம்ப நாளா எங்களுக்கு பெண்டிங் இருக்கிற பென்ஷனை கொடுங்கன்னு நம்ம தமிழ்நாட்டினுடைய அரசு போக்குவரத்து கழகத்தினுடைய ஊழியர்கள் அவங்க கேட்கிறாங்க. அவங்களுக்கு காசு இல்லை. விவசாயிகள் விவசாய கடன் அடைக்க முடியாம தற்கொலை பண்ணிக்கிறாங்க அவங்களுக்கு தரக்கூடிய நிவாரணத்தை விட. எங்களுக்கு பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் ஏற்கனவே கொண்டு வந்த சட்டத்தின்படி எங்களுக்கு சேர வேண்டிய எங்களுக்கான ஒரு ஸ்காலர்ஷிப், எங்களுக்கான வேலையை கொடுங்கன்னு சொல்றாங்க. அவர்களுக்கு வர வேண்டிய நீதியை விட ஒரு பாக்கெட் சாரையை குடிச்சு சேர்த்தவனுக்கு 10 லட்ச ரூபா கொடுக்குறீங்களே, இது அநியாயம் இல்லையா அப்படின்ற ஒரு பிரச்சாரத்தை கையில் எடுத்திருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இன்னைக்கு இந்த 10% இடஒதுக்கீடு கொண்டு வராங்க. இப்ப தமிழ்நாடு அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஏற்கனவே பீகார்ல கோர்ட்டு தலையிட்டு குறிப்பிட்ட பர்சன்டேஜுக்கு மேலே போகிறதால, தரவுகள் போதாமல் இருக்கிறதால அங்கே அந்த இடஒதுக்கீட்டே ஸ்குவாஷ் பண்ணிட்டாங்க, காலி பண்ணிட்டாங்க. அப்படி ஒரு சூழல் இங்கே வந்துடக்கூடாதுங்கிறத ஒரு துணை காரணமாக சொல்கிறாங்க. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் மருத்துவர் ராமதாஸ் அவர்களினுடைய அறிக்கையில் அவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. என்ன, சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது ஆட்களினுடைய தலை கணக்கு எடுக்கும். இத்தனை பேர் இந்த சமூகம், ஆனால் சமூகத்தில் எந்த அளவுக்கு பின்தங்கி இருக்கிறார்கள் இவர்கள் என்பதை அவங்க முழுமையாக எடுக்க மாட்டாங்க. அதற்கு போதுமான தரவுகள் மாநில அரசு கொடுத்தா போதும்.
மாநில அரசத்தினுடைய எல்லைக்குட்பட்டு பிற்படுத்துவோருக்கான ஆணையம் இருக்கு. இந்த 10% இடஒதுக்கீடு எப்போ அதிமுக கவர்மெண்ட்ல இருந்து பேசி அதை கொண்டு வந்து இப்ப இருக்கக்கூடிய திமுக அரசு நினைச்சிருந்தா இதை வந்து கொண்டு வந்திருக்கலாம். ஆனா அவங்க கொடுக்கவே வேண்டாம், இவங்களுடைய ஆட்சி காலத்துக்குள்ள இது கொடுக்க வேண்டாம் என்ற எண்ணம் அவர்களுக்கு இருக்கு. இது வந்து சமூக நீதி கிடையாது, இது சமூக அநீதியினுடைய கோர முகம்னு கடுமையா சாடி ஒரு நீண்ட நெடிய ஒரு அறிக்கையை வந்து அவர் வந்து வெளியிட்டிருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, இந்த விஷயத்துல போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் அவர்கள், அவருக்கும் இந்த துறைக்கும் சம்மந்தம் இல்லை, ஒருவேளை அந்த சமூகம் அப்படிங்கிறதால அதுக்காக அவர் வந்து பேசுறாருன்னு தெரியல. அவரும் மேல வந்து என்ன சொல்றாரு, உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா 10% இடஒதுக்கீடு இருக்குன்னு சட்டமன்றத்திலே பேசுறாரு. எந்த பேசிஸ்ல இடஒதுக்கீடு இருக்கு, எப்படி என்னோட ஓப்பன் டிபேட்டுக்கு வாங்க என்று மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அந்த சேலஞ்ச் அக்செப்ட் பண்றாரு. சரிப்பா பேசுவோம், நீங்க வாங்க மினிஸ்டர் வாங்க, மாண்புமிகு அமைச்சர் வாங்க, நான் வரேன், நான் டாக்டர், நான் உட்காடுறேன், நான் வந்து முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர், நான் வந்து உட்காடுறேன், 2 பேரும் பேசுவோம், எந்த இடத்துக்கு வர்றோம், எத்தனை மணிக்கு வர்றோம்னு அவர் கேட்கிறாரு. மாண்புமிகு அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் பதில் சொல்வாரா? இந்த 10% இடஒதுக்கீடு என்பது சமூகத்தில் பின்தங்கிய கல்வி, வேலைவாய்ப்பு எல்லா விஷயத்திலும் பின்தங்கி இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த நீதி கிடைக்குமா? விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் இந்த கள்ளச்சாராய சாவுகள், இதனுடைய அந்த கள்ளச்சாராய படுகொலைகளுடைய இம்பாக்ட் இருக்குமா? அல்லது திமுகவே மறுபடியும் வெல்லுமா? பாட்டாளி மக்கள் கட்சி வெல்லுமா? இல்லைனா த நியூ கேம் சேஞ்சர் நாம் தமிழர் கட்சி, மாநில அந்தஸ்து பெற்ற நாம் தமிழர் கட்சி, எல்லாம் பணத்தை கொட்டுறாங்க. இடைத்தேர்தல்னாலே அங்கே மினிஸ்டர்ஸ்லேருந்து யாரும் அஃபிஷியலாக மேலே ஏற முடியாது, ஆனால் பணத்தை அப்படி மணியை பம்ப் பண்ணுறாங்க. ஆனால் இப்போ நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலை திரள்நிதியை வச்சு தான் அவங்க நடத்தி கட்டாங்க. அதுலேயே மாநில அந்தஸ்து வந்து வாக்குக்கு காசு தராது, தங்களுக்கான பரப்புரையை எந்த கூட்டணியும் இல்லாமல் தன்னந்தனியாக நிற்கிற நாம் தமிழர் கட்சி வந்து ஒரு பெரிய ஓட் ஷேரை வாங்கி ஒரு பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்துமா? விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நடைபெற்று முடிந்து ஒரு 2 நாள் 3 நாளில் வாக்குப்பதிவும் எண்ணப்பட்டு சொல்லப்படும். இப்போ தேர்தல் நடத்திய விதிமுறைகள் வந்துருச்சு, யாரும் புதிய திட்டங்களை அனௌன்ஸ் பண்ண முடியாது. இந்த ஓட்டிங் மிஷின்ஸ் வந்து அவங்க வந்து கொண்டு வருவாங்க, அங்கே வந்து ஒரு குறிப்பிட்ட சட்ட விதிமுறைகள்லாம் இருக்கும், அங்கங்கே தேர்தல் கண்காணிப்புலாம் நடக்கும். ஆனால் என்ன நடந்தாலும் இன்னும் ஒரு 15 நாளுக்குள்ளார விக்கிரவாண்டி என்பது ஒரு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டை போல இருக்கும். என்ன ரிசல்ட் வருது என்பதை பொறுத்து பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? யார் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வருவா, யார் செகண்ட் பிளேஸ் வருவா, யார் தேர்ட் பிளேஸ் வருவா, 3ஆம் இடம் யாருக்கு போகுங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. உங்கள் அத்தனை பேருக்கும் நல்லதே நடக்கட்டும், நலமே சொல்லட்டும். நன்றி, வணக்கம்.